வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோமதி கோவிச்சிட்டு போக பாண்டியன் பின்னாடியே நடக்க ரெண்டு பேரும் சேர்ந்து காரைக்குடி தாண்டி வந்துட்டாங்களாம். கோமதி ரொம்ப டயர்ட் ஆயிட ஒரு இடத்துல நின்னுடுறாங்க. அவங்களுக்கு மாத்திரை 4 இட்லின்னு எல்லாம் வாங்கி கொடுக்குற பாண்டியன் பாஸ்கர்னு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கார் அனுப்ப சொல்றாரு. காரும் வந்துடுது. அவங்க 2300 ரூபாய் சொல்ல, ஏன்பா என் மயனும் டிராவல்ஸ் தான் வச்சிருக்கிறான், இந்த ரேட்டு கேட்குற 1500 ரூபா வாங்கிக்கங்கிறாரு பாண்டியன். நான் இங்க ஒருத்தி கோச்சிட்டு வந்து இவ்வளவு தூரத்துல முடியாம உட்காந்துருக்கேன், இப்ப இவருக்கு பார்கெயின் தான் முக்கியமா அப்படின்ற மாதிரி கோமதி கடுப்பாயிட்டு இருக்காங்க. சார் 16 கிலோமீட்டருக்கு மேல இருக்குங்க சார், கடைசிக்கு 2200 அவரு கொடுங்க என்ன. சரி உனக்கும் வேணா எனக்கு வேணா 2000 ரூபாய் தரேன் அப்படின்னு முடிச்சிடுற பாண்டியன். கோமதி வா, கார் வந்து நிக்கிது பாரு அப்படின்னு கூப்பிட கோமதி அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு எழுந்து நிக்கிறாங்க. வா, பின் சீட்ல நல்லா தாராளமா உட்காரு, சௌரியமா உட்காருன்னு அவர் கதவை திறக்க போக கோமதி அப்படியே ஒரு ரைட் டர்ன் எடுத்து போய்கிட்டே இருக்காங்க. பாண்டியன் படு டென்ஷன் ஆயிடுறாரு. ஏய் கோமதி நில்றி, ஏய் ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாலே, கொடுமையா இருக்குதுயா, நடக்க வச்ச கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கா போல இருக்கு. ஏய் ஏய் கோமதி அப்படின்னு அவரு கத்திக்கிட்டே போக என்னடா நடக்குதுங்கன்னு கார்காரர் பார்த்துட்டு இருக்காரு. ஏய் நில்லுடி நில்லுடிங்க, ஏய் கோமதி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடியே ஓடி வர்ற 4 இட்லி கொடுத்த தெம்புல நடக்கிறாங்க கோமதி. ஏய் ஏய் திரும்ப எங்கடி ஓடிக்கிட்டு இருக்கிற? ஐயோ சாப்பிட்டுட்டு மறுபடியும் திரும்ப தெம்பா நடக்க ஆரம்பிச்சிட்டாலே, நான் நினைச்ச மாதிரியே. ஏய் ஏய் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், போய்கிட்டே இருக்கிற, எங்கதான் போற? ஏய் ஏய் இப்படியே நடந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஏய் ஏய் இந்த பக்கம் போனா கஷ்டம்டி, இந்த பக்கம் போனாதாண்டி வீடு பக்கம் அப்படின்னு பாண்டியன் பின்னாடி கத்திக்கிட்டே வர கோமதி விடுக்கு விடுக்குன்னு நடந்துகிட்டே இருக்காங்க. அடியே ஏய் எங்க தான் போற சொல்லு அப்படின்னு பாண்டியன் கேட்க, நான் எங்கேயோ போறேங்க சும்மா பேசிக்கிட்டு அப்படின்னு கோமதி நடக்க ஆரம்பிக்க. ஐயோ கோமதி அப்படின்னு பின்னாடியே போற பாண்டியன். ஐயோ அங்க கார் வேற நிக்குதே, அதை வேற மறந்துட்டேனே. ஏய் கோமதி ஐயோ பாடா படுத்துறாளே, நிக்க வச்சதுக்கு வேற எச்சா காசு கேட்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாண்டியன் கோமதி போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல காரை நோக்கி ஓடுறாரு. அவரு போனை கையில வச்சுட்டு எங்கடா ஆளை காணோம், வர சொல்லி நம்மள நிக்க வச்சுட்டு இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறாரு. பாண்டியன் பக்கத்துல வந்து நிக்க சொல்லுங்கன்னுங்கிறாரு அவரு. வண்டியெல்லாம் வேணாப்பா நீ கிளம்புன்னு பாண்டியன் சொல்ல, ஏன்னு கேக்குறாரு அவரு பதட்டமா. இல்லப்பா நீ போப்பா, வண்டி வேணாங்கிறாரு பாண்டியன். சரிண்ணே நான் வேணும்னா ஒரு 200 ரூபா கம்மி பண்ணிக்கிறேன்னு, 1800 ரூபா கொடுங்கண்ணே அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க பாண்டியன் இங்கேயும் பேச முடியாம போற கோமதியை தடுக்க முடியாம ஐயோ ஐயோன்னு திருத்தரு நிக்கிறாரு. ஐயோ பணத்துக்காக சொல்லலப்பா, இப்போதைக்கு வண்டி வேணாம்ப்பா அப்படின்னு பதறாரு பாண்டியன். இல்லண்ணே அப்படின்னு டிரைவர் ஏதோ சொல்ல வர, நான் ஓனர் கிட்ட வேணா பேசிக்கிறேன், நீ கிளம்புப்பா அப்படிங்கிறாரு பாண்டியன். அண்ணே அம்பட்டு தொலைவுல இருந்து இங்க வந்திருக்கேன், வண்டி வேணாம்னு சொன்னா எப்படின்னுங்கிறாரு அவரு. அண்ணே அண்ணே பெட்ரோலுக்கு எவ்வளவு ஆகுது தெரியுமாண்ணே அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க. பொறுப்பா நீ வந்ததுக்கு பெட்ரோல் காசு வேணா நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற பாண்டியன் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு அதுல எல்லாத்தையும் உள்ளர வச்சுட்டு ஒரு நோட்டை மட்டும் எடுத்து, இந்தாப்பா 100 ரூபா வச்சுக்க அப்படின்னு நீட்டுறாரு. வேண்டாண்ணே. என்னண்ணே அங்க இருந்தா நான் வேற சவாரியாவது எடுத்திருப்பேன்னு, இப்படி பண்ணிட்டீங்களேன்னுங்கிறாரு அவரு. என்னப்பா நீ வேற நேரங்காலம் தெரியாம இப்படி பேசிட்டு இருக்கிற, இந்தாப்பா புடி இன்னும் தர்றேன், இந்தா இன்னொரு 100 ரூபா சேர்த்து வச்சுக்க, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு பாண்டியன் 200 ரூபாய பெரிய மனசு பண்ணி கொடுக்க. அண்ணே அண்ணே அப்படின்னு அவரு கூப்பிட்டு இருக்க. இவரு கோமதி கோமதி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போறாரு. அண்ணே அண்ணே நில்லுங்கண்ணே அப்படின்னு டிரைவர் நொந்து நூடுல்ஸ் ஆகி கூப்பிட்டு இருக்காரு. இங்க இன்னும் நடைப்பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு. டைரக்டர் சார் இது என்ன தண்டி யாத்திரையா, வரலாற்றுல எழுதுறதுக்கு இதுக்கு எண்டு கார்டே போட மாட்டீங்களா? மறுபடி வயல் வரப்புன்னு இருக்க ரோட்ல கோமதி நடக்க பின்னாடியே வர்ற பாண்டியன். ஏய் என்னடி கோமதி காலையில நடக்க ஆரம்பிச்சதுடி, இங்க பாருடி பொழுது சாஞ்சு போச்சு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே நடக்கிறாரு. அவருக்கு கை காலு மூட்டு இடுப்பு எல்லாம் மொத்தமா தேஞ்சு போச்சு. இன்னும் எவ்வளவு தூரண்டி இப்படி நடந்துட்டு இருப்ப? ஏய் வீட்டுல இருந்த பிள்ளைங்க எல்லாம் பயந்து போய் போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏய் தப்புதான்டி, நீ நாடகம் போடுறேன்னு சொன்னதெல்லாம் என் தப்புதான். ஏய் இங்க பாருடி, நீ சொல்றப்பெல்லாம் நாடகம் போடுறேன்னு நான் சொன்னதெல்லாம் தப்புதான்டி, இனிமே அப்படிலாம் சொல்ல மாட்டேன்டி, சொன்னா கேளுடி, தயவு செஞ்சு வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பாண்டியன் கெஞ்சிட்டு இருக்க. வழியிற வியர்வையை தொடச்சிட்டு நடந்துட்டே இருக்காங்க கோமதி. மிஸ்டர் பாண்டியன், கோமதி இதுவரையிலும் போட்ட நாடகத்தெல்லாம் விட இப்ப போட்டுட்டு இருக்கதா ரொம்ப பெரிய நாடகமா இருக்கு,
பதிலுக்கு நீங்களும் கல்லு தட்டி கீழே விழுந்த மாதிரி ஒரு நாடகத்தை போடுங்க. இந்த நடைப்பயணம் ஒரு முடிவுக்கு வரும். இடுப்பை புடிச்சுக்கிட்டாவது இந்த வேகாத வெயில்ல நடக்கணுமா? அடியே கோமதி, ஐயோ கொடுமைப்படுத்துறாளே, ஐயோ கிர்ன்னு சுத்தி இருக்கதெல்லாம் தலைகீழா சுத்துதுடி, ஐயோ அப்படின்னு பின்னாடியே பாண்டியன் புலம்பிட்டு வர அங்க ஒரு கடை முன்னாடி வந்து நிக்கிற கோமதி ஒரு டீ வேணுங்கிறாங்க. ஊர் உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு டைம் லைன் இருக்கு, டைம் இருக்குது. ஆனா கோமதியோட இந்த அலப்பறைக்கு மட்டும் எண்டே இல்லாம போய்கிட்டே இருக்கு. டீ வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் ஒரு ஸ்டூல்ல உட்காந்துக்க. ஐயோ கோமதி என்னடி இது அப்படிங்கிற பாண்டியன் கோமதி உட்கார்ந்ததும் டீ போட்டு கொடுப்பாங்கிறாரு. அவரும் உடனே போட்டு அண்ணன் டீன்னு நீட்ட அதை வாங்கிட்டு கோமதி கிட்ட வர்றாரு பாண்டியன். இந்தா இதை குடிச்சிட்டு தெம்பா நடக்க ஆரம்பிச்சிடாத அப்படின்னு பாண்டியன் கொடுக்க கோமதி அதை வாங்கி ஒரு முடக்க குடிச்சிட்டு அப்பாடாங்கிறாங்க. காலையில இருந்து அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம வந்த பாண்டியன் இப்பதான் முதல்ல ஒரு டீயை குடிக்கிறாரு. அவர் டீ குடிக்கிறத பார்த்த உடனே கோமதி கையில இருக்க டீயை கடகடன்னு பச்சை தண்ணி மாதிரி குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சிட்டியா, கொண்டா அப்படின்னு டம்ளரை வாங்க கோமதி திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏய் 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 கோமதி, ஐயோ எவ்வளவுண்ணே அப்படின்னு பாண்டியன் கேட்க 15 ரூபாங்கிறாரு அவரு. இந்தாண்ணே புடிண்ணே அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு பாண்டியன் மூச்சை பிடிச்சிட்டு ஓடுறாரு. ஐயோ நினைச்ச மாதிரியே டீ குடிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிட்டாலே, மறுபடியும் தெம்பா நடந்துட்டு இருக்காளே. அடியே இப்படியே நடந்துட்டு இருந்தா இன்னொரு 10 நிமிஷத்துல புதுக்கோட்டை வந்துரும்டி. ஏய் ஏய் நம்ம என்ன 2 பேரும் சின்ன பிள்ளைங்களா? இங்க பாருடி, இப்படியே நடந்துகிட்டு இருந்தா 2 பேரும் உடம்பு முடியாம படுத்துருவோம், சொன்னா கேளு. அடியே ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கேன்னு ஏதாவது பேசி தொல்லடி. ஷோ ஏய் எத்தனை தடவை கேட்குறேன் வீட்டுக்கு வான்னு அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டே வர நடந்துட்டு இருந்த கோமதி நின்று திரும்பி பார்த்து நான் எதுக்கு வீட்டுக்கு வரணுங்கிறாங்க. பாண்டியன் இந்த கேள்வியில குழம்பி போயிடுறாரு. என்னது எதுக்கு வீட்டுக்கு வரணுமா? நம்ம வீட்டுக்கு நீ வராம வேற யார் வருவா? ஏய் வாடி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பாண்டியன் கூப்பிட அந்த வீட்டுல எனக்கு என்னங்க மரியாதை இருக்கு? டேபிள் சோஃபா சேர் மாதிரி நானும் ஒரு பொருள் தானே அப்படின்னு கோமதி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சொன்னா கேளு அப்படிங்கிறாரு பாண்டியன். அப்படிதாங்க, அதனாலதான் நாள் கணக்கா என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல அப்படின்னு கோமதி கோவமா கத்த. ஐயோ கோமதி சொன்னா புரிஞ்சிக்க மாட்டியா? ஏதோ உன் மேல இருக்க கோவத்துல அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல இதுக்கு முன்னாடி கோவமே இருந்தது இல்லையா? நான் கோவப்படுற மாதிரி நீங்க நடந்ததே இல்லையா? எனக்கும் கோவம் வருந்தாங்க, ஆனா உங்ககிட்ட பேசாம நான் இருந்ததே இல்லைல்ல அப்படின்னு கோமதி சொல்ல. ஐயோ அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாரு பாண்டியன். கதிர் எனக்கும் பிள்ளைதாங்க, நான் ஒண்ணு அவனை பாலும் கிணத்துல பிடிச்சி தள்ளலைங்க, கல்யாணம் தான் பண்ணி வச்சேன். ராஜி என் அண்ணன் பொண்ணு, என் ரத்தங்க. வீட்டுக்கு கிளம்பி போன்னு சொன்னா அவ போக மாட்டேன்னு சொன்னா, அப்புறம் என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அப்படியே விட்டுட்டு வர சொல்றீங்களா? அந்த நேரத்துல கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரின்னு தோணுச்சிங்க அப்படின்னு கோமதி சொல்ல என்னத்த சொல்றதுன்னு முனைக்கிறார் அவரு. அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத பார்த்துட்டு நான் எடுத்த முடிவு சரின்னு தான் தோணுது அப்படின்னு கோமதி சொல்ல. ஏய் அது விஷயமா ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்த்தது தப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்க. தப்பே இல்லைங்க, நான் சொல்லாதது என்னோட தப்பு தான். இம்பட்டு நாளா எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருந்தது ஏன் தப்பு தான். அதுக்காக நான் எத்தனை தடவை வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன், உங்க பின்னாடியே வந்து கெஞ்ச கூட செஞ்சேன்ல, அப்ப கூட உங்களுக்கு மனசு இறங்கவே இல்லைல்ல. என்னெல்லாம் பேசுனீங்க, மயிலுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கல்ல. நான் என்ன மயில் மாதிரி உங்களை ஏமாத்தியா கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கோமதி கேட்க. ஏய் ஏய் நான் அப்படி பேசியிருக்க கூடாது, தப்புதான் விடு அப்படின்றாரு பாண்டியன். நான் சமைச்சா சாப்பிட மாட்டீங்க, டீ கொடுத்தா குடிக்க மாட்டீங்க, நான் எதிரில் வந்தா அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறீங்க, என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு கோமதி ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்க. ஐயோ தப்பு தாண்டி, ஏதோ ஒரு கோவத்துல அந்த மாதிரி பண்ணிவிட்டேன், விட. ஏய் இங்க பாரு, சண்டைக்கு முன்னாடிலாம் உங்ககிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு பாண்டியன் பரிதாபமா கேக்குறாரு. இங்க பாருங்க அந்த கதை வேற, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க கோமதி. ஏய் நீ என்னடி இப்படி பேசிட்டு இருக்கிற? நான் உன்னைய நல்லா பாத்துக்கிட்டதே கிடையாதா அப்படின்னு பாண்டியன் கேட்க. நல்லா தாங்க பாத்துக்கிட்டீங்க, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க, சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்தீங்க, அதே மாதிரி புடவை துணி மணின்னு எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, இதுலெல்லாம் எந்த குறையும் சொல்லலையேங்க உங்களை. ஆனா ஒண்ணு, என்னைக்காவது ஏதாவது என்ன கேட்டு செஞ்சிருக்கீங்களா? இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்னு என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கீங்களா? வீட்டு விஷயத்துல எனக்குன்னு ஒரு கருத்து இருக்கும், ஆனா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவீங்க, பார்க்கவும் செய்வீங்க, அதெல்லாம் நான் எதுவும் சொல்லல. ஆனா என் பேச்சுக்கு வேலையே இல்ல, வேல்யூவே இல்லைன்னு தோணுது. எப்பவாவது நீங்க அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? வேலைக்கு சமைச்சு போடுறதும் துணி துவைச்சு போடுறதும் தான் என் வேலையா
அப்படின்னு கோமதி கேட்க கேட்க பாண்டியன் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டே நிக்கிறாரு. இங்க பாருங்க, எனக்கு மரியாதை இல்லைன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. நான் போயிட்டா யாரும் கவலைப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ யாரடி சொன்னா அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பாக்குறாரு. அதான் நான் வீட்டை விட்டு போலான்னு முடிவெடுத்தேங்க அப்படின்னு கோமதி சொல்ல, பாண்டியன் அதிர்ச்சியோட ஏய் உனக்கெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்ற மாதிரி பாக்குறாரு. இங்க பாருங்க, உங்களை எந்த குறையும் சொல்லல, ஆஸ்பத்திரியில கூட நல்லா தான் பாத்துக்கிட்டீங்க. நான் வந்ததும் எல்லாரும் முன்னாடி என்ன சொன்னீங்க, நான் நாடகம் போட்டேன்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்கல்ல அப்படின்னு கோமதி கேட்க, பாண்டியன் ஒரு வெறும் பார்வை பாக்குறாரு. தேவையில்லாம கடையை வேற பூட்டினேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப கூட கூட்டிட்டு போக கார் வர சொன்னீங்கல்ல, அதுலயும் 100 200ன்னு சண்டை போடுறீங்கல்ல, இதெல்லாம் தான் எனக்கு காயப்படுத்துது அப்படின்னு கோமதி சொல்ல சொல்ல பாண்டியனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஒரு சங்கடத்தோட பார்த்துட்டு நிக்க, நான் ஒன்னும் இல்லாதவன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அப்படிங்கிறாங்க கோமதி. ஏய் நீ எல்லாம் தயவு செஞ்சு அப்படி யோசிக்கவே யோசிக்காதடி, சொன்னா கேளு. இங்க பாரு, நான் அப்படி பேசுனதெல்லாம் தப்பு தான், ஒத்துக்கிறேன். சோ கோமதி, என்ன ஏதுன்னே தெரியலடி, நேரங்காலம் தெரியாம வார்த்தையை விட்டுட்டேன், ஏதோ யோசிக்காம ஒரு சில விஷயங்களையும் பண்ணிவிட்டேன், இதெல்லாம் தப்பு தாண்டி. இங்க பாரு, திரும்ப அதெல்லாம் பண்ண மாட்டேன், போதுமா அப்படின்னு பாண்டியன் நிதானமா கேட்க கோமதி பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. இதோ பாரு கோமதி, என்னை நம்புடி, இனிமே உன்னை கேட்காம வீட்டு விஷயத்துல எதுவுமே பண்ண மாட்டேன். இங்க பாரு, இனிமே ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டு பண்றேன், போதுமா அப்படின்னு கோமதி கேட்க, உங்க பேச்செல்லாம் நம்பலாமான்ற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாங்க கோமதி. இதோ இப்ப ஏதோ சொன்னியே, உன்னை நான் எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறேன்னு, இனிமே எல்லா இடத்துக்கும் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போவேன், நம்பு என்னைய. உனக்கு எங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அந்த எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன், போதுமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, கோமதி எங்கேயோ பார்த்துட்டு நிக்கிறாங்க. என்னடி யோசிக்கிற, என்னைய நம்பலாமா வேணாமான்னா, இனிமே உனக்கு பிடிச்சதா பார்த்து பார்த்து செய்யறேன், போதுமா, இதுக்கு மேல இறங்கி பேச முடியாதுடி, வீட்டு விஷயம் எதுவா இருந்தாலும் உன்னைய மதிச்சு கேட்டே செய்யறேன், போதுமா. ஏய் வாடி வீட்டுக்கு போலாம், இனிமே என்னை நான் மாத்திக்கிறேன், நம்பு வான்னு கூப்பிடுறாரு பாண்டியன். கோமதி அப்படியே நின்னுட்டு இருக்க, சலிப்பை மறைச்சுக்கிட்டீங்க பாரு, இனிமே வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோடா சுத்தாத, புரியுதான்னு பாண்டியன் கேட்க, கோமதி அப்படியே அவரையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. வாடி வீட்டுக்கு வாடி, எதுவா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு பாண்டியன் கூப்பிட கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, சரி போலாம் அப்படிங்கிற மாதிரி புருவத்தை அசைக்கிறாங்க கோமதி. பாண்டியனுக்கு பெரிய நிம்மதியா இருக்கு. அப்பாடா, நம்ம காலுங்க இதோட தப்பிச்சுதுடா அப்படின்ற மாதிரி வெளியே தெரியாம ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிறாரு. இப்பதான் பாண்டியன் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இனிமே அவரு வீட்டுல பழைய பாண்டியனா இருக்க முடியாது, நடிகராக தான் இருக்க முடியும். அவரோட இயல்பான உணர்ச்சிகள்லாம் மறைச்சிட்டு சரி வா போலான்னு கோமதியோட கையை பிடிக்கிறாரு. கோமதி மெதுவா ஒரு எட்டை எடுத்து வைக்க வான்னு கூட்டிட்டு நடக்கிறாரு. வீட்டுல பாட்டி மீனா அரசின்னு உட்கார்ந்துருக்க, பழனி அவங்க கூட வந்து உட்கார்ந்துருக்காரு. ஏன் அத்தா காலையில கிளம்புனதா சொல்றீங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, யாருமே தேடி போகலையா அப்படின்னு பழனி கேட்க, பாட்டி திருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதான் யாரும் கூட வரக்கூடாதுன்னு மாமா சொல்லிட்டாரே அப்படின்றாங்க மீனா. அப்படின்னு பழனி பார்த்துட்டு இருக்க, சித்தப்பா இந்தாங்க அப்படின்னு ராஜு ஒரு டம்ளர் நீட்ட, கொடுப்பா அப்படின்னு வாங்கி டேபிள்ல வச்சிடுறாரு பழனி. எனக்கு பயமா இருக்குன்னு அரசி ஆரம்பிக்கிறாங்க. பயப்படாத அரசிம்மா, அதான் மாமா போயிருக்காருல, அத்தைய சேஃபா கூட்டிட்டு வந்துருவாரு அப்படின்னு மீனா சொல்ல, நம்பிக்கையே இல்லாம உச்சு கொட்டுறாங்க அரசி. ராஜியும் வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்க, கோமதி அக்கா கோமதி அக்கா அப்படின்னு வெளியே யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்டு எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. யார் அது, விசாலாட்சி அக்கா குரல் மாதிரி இல்ல அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க, மறுபடியும் கோமதி அக்கான்னு கூப்பிடுறாங்க. அரசி எழுந்து வெளியே போறாங்க. எந்த விசாலாட்சிடா அப்படின்னு அவங்க அம்மா விசாரிக்க, ஏன் அத்தா உனக்கு என்ன அம்பட்டு ஞாபகம் மருதியா, அதான் அந்த 3வது வீட்டுல இருக்காங்களே சேகரன சம்சாரம் அப்படின்னு பழனி சொல்ல, ஓ அவளா அப்படிங்கிற பாட்டி, நான் கூட நம்ம சொந்தத்துல ஒரு விசாலாட்சி இருக்காளே அவதானு நினைச்சேன் அப்படின்னு மக போன கவலையை மறந்துட்டு ஆர்வமா பேசிட்டு இருக்காங்க பாட்டி. அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காரு பழனி. போன அரசி இந்த அம்மனியை உள்ளர கூட்டிட்டு வர்றாங்க. அக்கா வாங்க வாங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு பழனி கூப்பிட, இருக்கட்டும்பா அப்படின்றாங்க அவங்க. காஃபி சாப்பிடுறீங்களான்னு பழனி கேட்க, உட்காரெல்லாம் நேரம் இல்ல பழனி, வேலை கிடக்கு அப்படிங்கிற அந்த லேடி, அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு பாட்டி கிட்ட கேக்குறாங்க. பாட்டி பல்லு மொத்தத்தையும் காட்டி நல்லா இருக்கேன்றாங்க. நீ மணப்பாறை போயிருந்தல்ல அப்படின்னு பாட்டி கேட்க, ஆமான்னு சிரிக்கிறாங்க அவங்க. பாத்தியா எவ்வளவு கரெக்டா கேட்டேன்ற மாதிரி பாட்டி சிரிப்போட பார்க்க, அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன், நேத்திக்கு தான் வந்தேன்
ஊருக்கு போகும்போது ரேஷன் கார்டை கோமதி அக்கா கிட்ட கொடுத்துட்டு போனேன். அதை வாங்கிட்டு போறதுக்காக வந்தேன்றாங்க அந்த லேடி. அதுவரையிலும் மகளை பத்தி மறந்து இருந்த பாட்டி ஏன்னு முழிக்கிறாங்க. ஐயையோ, இவ வேற ரேஷன் கார்டு அது இதுன்னு கேட்க வந்துட்டாலே. சாவி கொத்து, பணம், நகை, பத்திரம்னு அத்தனையும் கொடுத்தா இந்த ரேஷன் கார்டு எங்க வச்சான்னு தெரியலையன்ற மாதிரி எல்லாரும் முழிக்கிறாங்க. மீனா சமாளிச்சுக்கிட்டு அத்தை வீட்டுல இல்லையேன்னு சொல்றாங்க. அதனால என்னம்மா, போற இடத்துக்கு காடையா கொண்டு போறாங்க அப்படின்னு அந்த லேடி கேட்க எல்லாரும் திருன்னு முழிக்கிறாங்க. வீட்டுல தானேமா இருக்கும், எடுத்து கொடுங்கம்மான்றாங்க அந்த லேடி. எல்லாரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்க. சரிக்கா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ராஜி ஒரு ரூம்குள்ள போக உள்ளார இருக்கும், எடுத்துட்டு வந்து கொடுப்பா அப்படின்னு மீனா சொல்ல சரிம்மான்னு நிக்கிறாங்க அவங்க. ஐயோ, வீட்டு விஷயம் எதுவும் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதே அப்படின்னு எல்லாரும் தவிப்பா பார்த்துட்டு இருக்க ராஜி கோமதியோட ரூம்குள்ள வந்து பீரோவை திறந்து பாக்குறாங்க. திறக்க முடியல. உடனே பக்கத்துல இருக்க டிராவ்ல இருந்து சாவி எடுத்து பாக்குறாங்க. சாவியா வந்துகிட்டே இருக்கு. இருக்கிற சாவியெல்லாம் ட்ரை பண்றதுக்குள்ள பொழுது விடிஞ்சிரும்னு பார்த்தா முதல் சாவியிலேயே படக்குன்னு பீரோவை திறந்துட்டாங்க ராஜி. அதுக்குள்ள இருந்து ஒரு ஷாப்பர் பேக் எடுத்து அவங்க வெளியே பார்த்துக்கிட்டு இருக்க. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு மீனாவை எழுந்து போறாங்க. சரிம்மான்னு நிக்கிறாங்க அவங்க. காஃபி ஏதாவது சாப்பிட்றியாமான்னு பாட்டி கேட்க, இல்லம்மா வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன்றாங்க. வெளியே 3 பேர் திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த லேடி. உள்ளர வந்த மீனா, ராஜி ஏதாவது கிடைச்சதான்னு கேக்குறாங்க. இல்லக்கா, என்னென்னமோ இருக்கு, ஆனா ரேஷன் கார்டை காணோமேன்றாங்க ராஜி. நல்லா எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா அப்படின்னு மீனா கேட்க, தேடிட்டேன்க்கா, இந்த பையில ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க. 3 பேரும் ஐயோ சீக்கிரம் கொண்டு வந்தா பரவாயில்லையே, இவங்க வேற ஆணி அடிச்ச மாதிரி இங்கேயே நிக்கிறாங்களேன்னு தவிப்பா இருக்காங்க. நீ என்னாச்சு, நீ கிடைச்சதா அப்படின்னு அரசி கேட்க, ஃபர்ஸ்ட் அவங்கள அனுப்பிடலாம், அப்புறமா வந்து பாத்துக்கலான்றாங்க மீனா. சரிக்கான்னு ராஜி சொல்ல, அத்தை வந்ததுக்கு அப்புறம் தேடி கொடுக்குறோன்னு சொல்லலாம் அப்படின்னு மீனா சொல்ல, சரிக்கான்றாங்க ராஜி. ஏற்கனவே பொழுதிறங்கி ராத்திரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்பவே ரேஷன் கார்டை வாங்கிட்டு போய் என்ன ஊறுகாயா போட போறாங்க. சரிக்கா வாங்கக்கான்னு ராஜு வெளியே போக மீனாவும் பின்னாடியே வர்றாங்க. என்னாச்சுமா அப்படின்னு பழனி கேட்க, என்னாச்சுமா கிடைச்சதா அப்படின்னு பாட்டியும் கேட்க, என்னாச்சு ராஜுமான்னு பழனி கேட்கிறாரு. 2 பேரும் தீபாவளிக்கு வந்த திருட்டுக்கோழி மாதிரி ஒருத்தர் பாத்துக்க. ராஜி, இல்லங்க, அத்தை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல அந்த லேடி முகத்தை சுருக்கிட்டு பாக்குறாங்க. கிச்சன்ல வேணா இருக்கும், நான் போய் பார்க்கவா அப்படின்னு அரசி அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாங்க. ஏய், கிச்சன்ல எல்லாம் வைக்க மாட்டாங்க, பீரோல தான் எங்கேயாவது இருக்கும், எங்களால எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தை வந்துருவாங்க, அந்த உடனே நான் வாங்கி கொடுத்துட்றேங்கிறாங்க மீனா. சரிம்மா அப்படின்னு அந்த லேடி சொல்ல, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கக்கா, நானே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன், நீங்க ஒண்ணு அலையாதீங்கன்றாரு பழனி. வரேன் நானு அப்படின்னு சொல்ல, அப்பாடா போய் தொலைஞ்சா சரின்ற மாதிரி எல்லாரும் வேகமா போயிட்டு வாங்கன்றாங்க. பரவாயில்ல, சொன்னதை கேட்டுக்கிட்டாங்கன்னு பழனிக்கு பெருமை வேற. குத்தா சாவியை வச்சிருக்காங்க. எதை போட்டு பீரோவை திறக்கிறதுனே தெரியல. உள்ள வேற 50 டாக்குமெண்ட்ஸ், பேப்பரு, பத்திரம், டாக்குமெண்ட்னு என்னென்னமோ இருக்குது. என்ன இருக்குதுன்னு கூட தெரியல. இதுல பல வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பில்லெல்லாம் கூட சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு ராஜி சொல்ல, வீட்டை நிர்வாகம் பண்றதுன்றது என்ன சும்மாவா? எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வைக்கிறதுனாலதான் நீங்க எப்ப எதை கேட்டாலும் அடுத்த நிமிஷமே என் அக்கா எடுத்துட்டு வந்து கொடுக்குது அப்படின்னு பழனி சொல்ல, அப்படின்னு ராஜு ஒத்துக்கிட்டு தலையாட்டுறாங்க. ஆமா, மொத்த வீட்டையும் பயங்கரமா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல ஒரு நாள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் இல்லைன்னா கூட நம்மளால சமாளிக்க முடியாது. வீடு அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்குது அப்படின்னு மீனா பெருமூச்சு விட்டுட்டு இடுப்புல கைய வச்சுட்டு நிக்கிறாங்க. நைட் ஆயாச்சு. வானத்துல நிலா வட்டமா ஒளி வீசிட்டு இருக்காரு. கோமதியும் பாண்டியனும் ஒரு கோவில் வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அம்மா ஐயோன்னு காலை அமுக்கி விட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க கோமதி. நாம எதிர்பார்த்த மாதிரியே, ஏண்டி காலை ரொம்ப வலிக்குதான்னு காலை அழுத்தி வைக்கிறாரு பாண்டியன். உடனே கோமதி, பரவாயில்ல, நீங்க ஏங்க என் காலை பிடிக்கிறீங்கன்றாங்க. கால் வலிக்கு ஏதாவது மாத்திரை வாங்கிட்டு வரட்டுமான்னு பாண்டியன் கேட்கிறாரு. இல்ல வேண்டாம் அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படின்னு பார்த்துட்டே உட்கார்ந்துருக்காரு பாண்டியன். ஏன் கோமதி, ஞாபகம் இருக்கா நமக்கு கல்யாணம் ஆன கையோட உங்க அண்ணனுங்களுக்கு பயந்துகிட்டு நம்ம ஒரு நாள் முழுக்க இப்படிதான் ஊரா சுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அந்த ஒரு நாள் மட்டும்தான் நீங்க வேற எந்த நினைப்பும் இல்லாம என் கூடவே இருந்தீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என் கூடவே இருக்கீங்கன்றாங்க கோமதி. இந்த நிமிஷம் கோமதியோட ஏக்கத்தை, எதிர்பார்ப்ப, ஃபீலிங்ஸ் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பாண்டியன் அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி, ஏய் எனக்கு உன் கூட இருக்க கூடாதுன்னா இல்லடி, நான் ஒருத்தன் ஓடி சம்பாதிச்சாதானே உன்னையும் பிள்ளைங்களையும் நல்லபடியா பாத்துக்க முடியும், அதனாலதாங்கிறாரு பாண்டியன். நாங்க சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் சரிங்க, குடும்பத்தோட சேர்ந்து நீங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டாமா அப்படின்னு கோமதி கேட்க, வாஸ்தவம் தான், அது என்னமோ தெரியலடி,
கடையை நான் பாத்துக்கிடுவேன், வீட்டெல்லாம் நீ பாத்துக்கிடுவேன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப வரைக்கும் உனக்கும் எனக்குமான நேரத்தை ஒதுக்கணும்னுட்டு நான் நினைக்கவே இல்லை பாரு. இனிமேலாவது நீ நினைக்கிற மாதிரி, நீ ஆசைப்படுற மாதிரி, எப்ப எந்த இடத்துக்கு போகணும்னு நீ ஆசைப்படுறியோ அந்த இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பாண்டியன் உணர்ந்து மனசார சொல்றாரு. அது எதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ என் பொண்டாட்டி தானே, என்னை விட்டுட்டு நீ எங்க போயிட போறேன்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனாலதான் நான் என்னமோ உன்னை பெருசா கவனிக்காம விட்டுட்டேன் போல. தப்புதான். ஆனா உனக்குமே நம்ம புருஷன் தானே, நம்ம விட்டுட்டு எங்க போயிட போறாருன்னு உனக்கும் ஒரு நினைப்பு இருக்கும். அதுக்காக நீ என்ன கவனிக்காம விட்டுட்டியா? என்ன கவனிச்சுக்கிட்டு தானே இருந்த. என் மேலேயும் நிறைய தப்பு இருக்கு கோமதி, விடுறி, இனிமே நான் என்னைய மாத்திக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல கொஞ்சம் நிகழ்ச்சியோட பாத்துட்டு இருந்த கோமதி சரின்னு தலையாட்டுறாங்க. பாண்டியன் சிரிப்போட பாத்துட்டு இருக்க, என்னைக்கு நான் உங்களை மனசார விரும்ப ஆரம்பிச்சேனோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நான் உங்ககிட்ட பொய்யும் சொன்னதில்ல, எதையும் மறைச்சதும் இல்ல அப்படின்னு கோமதி சொல்ல, எனக்கு தெரியுமேங்கிறாரு. ஆனா அன்னைக்கு நடந்த விஷயத்த எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த பயத்துலதான் நான் உண்மையை மறைச்சேன்றாங்க கோமதி. அப்படின்னு பாண்டியன் ஒரு விரக்தியோட பாத்துட்டு இருக்க. ஆனா அவங்க கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து அண்ணனுங்க வீட்டுக்கு சாப்பிட வந்த நாள் வரைக்கும் நான் அதை நினைச்சு எப்படிலாம் வருத்தப்பட்டு இருக்கேன் தெரியுமா? என் மனசுக்குள்ள புழுங்கி இருப்பேன் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தாங்க தெரியும் அப்படின்னு ஒரு தியாகி மாதிரி சொல்லிட்டு, நான் கும்பிடுற சாமிக்கு தெரியும்ன்றாங்க கோமதி. உண்மையை மறைச்சத நியாயப்படுத்துற எண்ணம்லாம் எனக்கு இல்லைங்க. நான் பண்ணினது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கோமதி சொல்ல சாதாரணமா பார்த்துட்டு இருந்த பாண்டியன், ஏய் விடுறே, ஏதோ நல்லது நினைச்சுதானே நீ பண்ண. கோமதி, நானும் யோசிச்சு பார்த்தேன். உன் இடத்துல இருந்து பார்த்தா நீ செஞ்சதெல்லாம் சரிதான். என்ன ஒண்ணு, இந்த விஷயம் இந்த மரமண்டைக்கு முன்னாடியே புரிஞ்சிருக்கணும், இப்பதான் புரியுது அப்படின்னு சிரிப்போட சொல்ற பாண்டியன் சரி விடுங்கிறாரு. எப்படியோ நீங்க உணர்ந்துகிட்டா சரிதான்ற மாதிரி கோமதி பாக்குறாங்க. நானு நீ என்கிட்ட பேச வர்றப்பயே பேசி இருக்கணும், என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும். அது என்ன ஏதுன்னு கேட்காம உன்னை சுத்த விட்டேன் பாத்தியா, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரியுதுங்கிறாரு பாண்டியன். ஏன்னா ஒரு நாள் பொழுது முழுக்க பச்சை தண்ணி கூட பல்லுல படாம காலையில இருந்து சாயந்தரம் வரலாம் பின்னாடியே சுத்தி இருக்காருல, புரிஞ்சுதான் ஆகணும். அதனாலதான் பெரியவங்க தலைவலியும் பல்லு வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்லியிருப்பாங்க போல. பாண்டியன் சிரிப்போடையே, கோமதி, நீ என்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தலைவலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னப்பெல்லாம் நீ நாடகம் போடுறேன்னு சொன்னேன் பாத்தியா, அப்பயே நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அது நீ என் கூட பேசுறதுக்கு தான் அப்படிலாம் பண்றேன்னு புரிஞ்சுக்காம நான் ஏதேதோ பேசிட்டேன் கோமதி, தயவு செய்து என்ன தப்பா எடுத்துக்காதன்னு அவங்க கை மேல கை வைக்கிறாரு பாண்டியன். பரவாயில்ல விடுங்க அப்படின்னு கோமதி சொல்ல கொஞ்சம் சங்கடத்தோட பாக்குற பாண்டியன், ஒரு விஷயம் தெரியுமா உனக்குங்கிறாரு ஒரு விரக்தி சிரிப்போட. உங்ககிட்ட பேசாம நான் ஒன்னும் சந்தோஷமாலாம் இல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல பரிதாபமா பாக்குறாங்க கோமதி. மூச்சுக்கு 300 தடவை கோமதி கோமதின்னு கூப்பிடுறேன் நானு, உன் பேரை சொல்லாம நான் எப்படி இருந்திருப்பேன், கொஞ்சம் யோசிச்சு பாரு, மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நான் மட்டும் என்னங்க இன்னைக்கு பேச மாட்டீங்களா நாளைக்கு பேச மாட்டீங்களான்னு நானும் எம்பிட்டு ஏங்கி இருக்கேன் தெரியுமா அப்படின்னு கோமதி கேட்க, அப்படின்னு சிரிக்கிறாரு பாண்டியன். நம்ம ஊருக்குள்ள நம்ம 2 பேரை பத்தி என்ன பேசிக்குவாங்க தெரியுமா, வாழ்ந்தா பாண்டியன் கோமதி மாதிரி வாழணும்னு ஊர்ல அம்பட்டு பெருமையா பேசுவாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதி சில நாட்களுக்கு அப்புறம் இப்பதான் நல்லா சிரிக்கிறாங்க. அப்படி பேர் வாங்கின நாமளே நமக்குள்ள ஒரு புரிதல் இல்லாம வாழ்ந்திருக்கோம் பாத்தியா, என்ன நான் சொல்றதுங்கிறாரு பாண்டியன். இப்ப பாரு, இம்பட்டு வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு கோயில் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு நம்ம இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பேசி தீர்த்துக்கிட்டா சரிதான் அப்படின்றாங்க கோமதி. அது என்னமோ உண்மைதான், பேசி தீர்த்துக்கிட்டோமே அப்படிங்கிற பாண்டியன். கோமதி சொல்லு, இனிமே ஏதாவது சொல்ல விரும்புறியான்னு கேக்குறாரு பாண்டியன். இல்ல, நான் தான் எல்லாத்தையும் கொட்டிட்டேனேங்கிறாங்க கோமதி. சரி கோமதி, சத்தியமா இனிமே உன்னைய நீ விரும்புறபடி நீ மனசுல நினைக்கிறபடி பாத்துக்கிறேன் சரியான்ற மாதிரி பாண்டியன் சிரிக்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷங்க அப்படிங்கிற மாதிரி கோமதியும் பாக்குறாங்க. அப்பாடா, ஒரு வழியா நடைப்பயணம் முடிஞ்சு நல்லபடியா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கை ஒரு தடவை தான், அதை நல்லபடியா நமக்கும் கொஞ்சம் ஒதுக்கி சந்தோஷமா வாழணும்னு 2 பேரும் முடிவெடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.